இன்னைக்கு வந்து DHCP சர்வர் பற்றி பார்க்க போகிறோம். DHCP சர்வர்னா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இப்போது DHCP சர்வர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் n நம்பர் ஆஃப் கிளைண்ட் இருக்கலாம். அந்த கிளைண்ட் மிஷினில் ஒவ்வொரு மிஷினுக்கும் ஐபி அட்ரஸ், கேட்வே, டிஎன்எஸ் இதெல்லாம் அசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி ஒரு சென்ட்ரலைஸாக ஒரு சர்வர் வச்சுருந்தாங்க. அதில் DHCPயை கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த DHCP சர்வர் வந்து என்ன பண்ணோம்னா, கிளைண்ட் நோடுக்கு ஐபி அட்ரஸை அசைன் பண்ணும். இப்போ நம்ம கேஸில் 3 சர்வர் இருக்குது. ஒன்று வந்து DHCP சர்வர் வச்சுருக்கேன், நோடு 1 அண்ட் விண்டோஸ் வந்து நான் கிளைண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சர்வரில் லாகின் பண்ணுறேன். ரூட் யூஸராக லாகின் பண்ணுறேன். இப்போது DHCPக்கு என்ன தேவைன்னா, அதோடைய பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆயிருக்காது, நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். RPM-QA pipe grep DHCP நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். DHCPயோடைய அந்த லைப்ரரியும் காமன்ஸும் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். DHCP பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்காது. இப்போது M கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா M இன்ஸ்டால் DHCP. ஓகே, எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போது சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் DHCPD இது அதோடைய சர்வீஸ் நேம். இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாப்பில் இருக்கும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சிஸ்டம் CTL ஸ்டார்ட் DHCPD. ஓகே, ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னா அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் நம்ம ஒன்று பண்ணணும். இப்போது சிஸ்டம் CTL எனபிள் DHCPD நான் சர்வீஸ் எனபிள் பண்ணிட்டேன். அதுமாதிரி ஃபயர்வால் -CMD -permanent -zone public -add -service DHCP. நான் ஃபயர்வால்லையும் ரூலை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரீலோட் கொடுத்துக்கலாம். ஃபயர்வால் -CMD -reload. அது என் சர்வரில் ஃபயர்வால் எனபிள் இருக்கனால ஃபயர்வாலில் ரூல் ஆட் பண்ணிக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண முடியல, ஏன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஒன்றும் நம்ம பண்ணலை. அதுமாதிரி ஃபயர்வால் ரூல் ஆட் பண்ணியிருக்கோம். அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா ls-etc/dhcp/dhcpd.conf இது அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்காது. இப்போ பாருங்கள், இது வந்து டிஃபால்ட் கண்டென்ட். இப்போ நம்ம வந்து என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த /usr/share டாக்குமெண்ட் உள்ள டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. அல்லது நம்ம டேரெக்டாகவே இந்த ஃபைலை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பாருங்கள், நிறைய கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட் என்ட்ரி. நம்ம அதனால நம்ம வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம என்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம். DHCP4 DHCP.conf.example இது அதோடைய ஃபைல். இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய என்ட்ரி இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட் என்ட்ரி. நமக்கு இந்த டிஃபால்ட் என்ட்ரி இந்த ஃபைல் நம்ம பேக்கப் எடுத்து நம்ம அந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி கூட மாடிஃபை பண்ணிக்கலாம். அல்லது நம்ம டேரெக்டாகவே அந்த ஃபைலை மாடிஃபை பண்ணிக்கலாம். vi/etc DHCPD.conf இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கிளைண்ட் நோடுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம் தான் என்னெல்லாம் தேவைப்படும் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஐபி அட்ரஸ் தேவைப்படணும், அப்புறம் நெட்மாஸ்க் அசைன் பண்ணணும், அப்புறம் கேட்வே அசைன் பண்ணணும், அப்புறம் டிஎன்எஸ் வந்து ஆப்ஷனல். டிஎன்எஸ் அசைன் பண்ணாலும் அசைன் பண்ணிக்கலாம். இது 4 ரொம்ப முக்கியம். நம்ம DHCP சர்வரில் இது தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் அதோடைய கான்ஃபிகரேஷன். பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லீஸ்ட் டைம் இருக்குது. அது வந்து டிஃபால்ட்டாக 600 செகண்ட் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் லீஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7200 கொடுத்துருப்பாங்க, அதாவது 2 hours. அதேமாதிரி ஆப்ஷன், இதெல்லாம் ஆப்ஷன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்நெட் -மாஸ்க் கொடுத்துக்கலாம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் -அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டொமைன் _சர்ச் கொடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய டொமைன் என்ன டொமைன் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா example.comனு ஒரு டொமைன் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல டொமைன் -நேம் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து உள்ள ஆப்ஷன் ரெண்டுமே இம்பார்ட்டண்டான ஆப்ஷன். அதாவது என்னென்னா டிஎன்எஸ் நேம் கொடுக்கணும், அதாவது டிஎன்எஸ் சர்வருடைய ஐபி அட்ரஸ். அதேமாதிரி டிஃபால்ட் கேட்வேயோடைய ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம். அப்புறம் என்ன சப்நெட் அதை கொடுக்குறோம். அந்த சப்நெட்டில் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் நம்ம என்ன ரேஞ்ச் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு இதில் வந்து இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், இது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இது இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம இதை கொடுத்துட்டே ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததில் பார்க்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்
ஐஃபன் லீஸ் ஐஃபன் டைம் வந்து 600, அது மேக்ஸ் லீஸ் ஐஃபன் வந்து 7200 கொடுத்துருக்கோம். என்னுடைய நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 255.255.255.0. அதோடைய ப்ராட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 192.168.37.255. டொமைன் சர்ச் அல்லது டொமைன் நேம் வச்சுக்கலாம். இது வந்து example.com. அதாவது டிஎன்எஸ்ஆரோடைய ஐபி அட்ரஸ் பார்த்துட்டிங்கன்னா 192.168.37.7 வச்சுருக்கேன். அப்புறம் டிஃபால்ட் கேட்வே அதாவது ரவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 192.168.37.1. சப்நெட், இந்த சப்நெட்டில் என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 192.168.37.0. அதாவது இந்த சீரீஸில் ஐபி அட்ரஸ் அதோடைய நெட் மாஸ்க் கொடுத்துருக்கேன். அதோடைய ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா 192.168.37.101லேருந்து 150 வரைக்கும் ஐபி ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம வந்து 50 ஐபி வந்து கிளைண்ட் நோடுக்கு வந்து இந்த டிஹெச்சிபி சர்வர் மூலமாக அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் DHCPD சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் DHCPD ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் இருக்குது. கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். இப்போ ஐபி ஏ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 192.168.19.7 ஒரு ஐபி வச்சுருக்கேன். அதுமாதிரி 192.168.37.7 ரெண்டு ஐபி அட்ரஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் கிளைண்ட் நோடில் லாகின் பண்ணுறேன். என்னுடைய கிளைண்ட் நோடு பார்த்துட்டிங்கன்னா 192.168.19.71 இது அதோடைய ஐபி அட்ரஸ். நான் ரூட் யூஸராக லாகின் பண்ணுறேன். இதோடைய ஐபி அட்ரஸ் பாருங்கள் 192.168.19.71 அதுமாதிரி 37.71 ரெண்டு ஐபி வச்சுருக்கேன். ரெண்டுமே ஸ்டாட்டிக் ஐபி. இப்போது கிளைண்ட் நோடில் டிஹெச்சிபி கான்ஃபிகர் பண்ணலாம் தான் ஒன்றுமே கிடையாது. டிஃபால்ட்டாகவே பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போது vi/etc sysconfig network-script if cfg-ens33 அதாவது என்னுடைய ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 37 கொடுத்துக்கலாம். 37 சீரீஸ்க்குள்ள ஐபி எடுக்கேன். அதோடைய ஈத்தர்நெட் கார்டு கொடுத்துருக்கேன் 34ன்னு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பூட் ப்ரோட்டோக்காலில் போய்ட்டு எடிட் பண்ணிடுங்க டிஹெச்சிபி. அதே மாதிரி ஆன்பூட் எஸ் இருக்கட்டும். ஐபி அட்ரஸ் எதுவுமே தேவை கிடையாது. மேலே ஐபி அட்ரஸ் ரிமூவ் பண்ணுறேன், நெட் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறேன், கேட்வேவை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் நெட்வொர்க். அதுக்கு முன்னுக்குட்டி சர்வரில் நான் ஒன்று பண்ணுறேன். tailf/var log message. இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்துருக்கேன் நெட்வொர்க்கை. இப்போ பாருங்கள் டிஹெச்சிபி சர்வருக்கு ரெக்வெஸ்ட் வரும். பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி டிஸ்கவர் ஃப்ரம் இதுதான் அதோடைய மேக் அட்ரஸ். எங்கன்னா வயா EANS34 டிஸ்கவரி அது முடிஞ்சதுக்கப்புறம் டிஹெச்சிபி ஆஃபர் கொடுக்குது. அதாவது 192.168.37.101 எதுக்கு ஆஃபர் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் நோடுக்கு ஆஃபர் கொடுக்குது நோடு 1க்கு. அப்புறம் திரும்பி ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்குது. ஓகே இந்த ஐபி அட்ரஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஹெச்சிபி அக்னாலஜ் பண்ணிட்டு அந்த ஐபி அட்ரஸை அதுக்கு அசைன் பண்ணுறது. இதுதான் வந்து டிஸ்கவரி ஆஃபர் ரெக்வெஸ்ட் அக்னாலஜ்மெண்ட். இதை வந்து டோரான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிளைண்ட் நோடுக்கு வந்து ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஐபி ஸ்பேஸ் ஏ இப்போ பார்த்துட்டிங்கன்னா 192.168.37.101 ஐமேக் cat/etc resolve.conf ஃபைல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டிஎன்எஸ் நேம் சர்வர் கொடுத்தனால இது அதோடைய டிஎன்எஸ் நேம் சர்வர் 192.168.37.7. இப்போ அதுமாதிரி ரவுட் -n கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டிஃபால்ட் கேட்வே 192.168.37.1. ஸோ அதான் நம்ம வந்து இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் கொடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள் cat/etc DHCPD.conf ஃபைல். வேறு எதுவுமே நம்ம பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்மளுடைய டொமைன் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஎன்எஸ் சர்வர் நேம் ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம். அதுமாதிரி டிஃபால்ட் ரே கொடுக்குறோம். ஒரு சப்நெட் கான்ஃபிகர் பண்ணுறோம். மேலே உள்ளதெல்லாம் ஆப்ஷன். இதை நம்ம ரிமூவ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறேன். vi/etc DHCPD.conf நெட் மாஸ்க் வேண்டாம். அதேமாதிரி ப்ராட்காஸ்ட் வேண்டாம். அப்புறம் டொமைன் சர்ச்சும் வேண்டாம். இது 3 இருந்தால் கூட ஒர்க் ஆகும். இப்போ சேவ் பண்ணிட்டேன். நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலில் சேவ் பண்ணனால ரீஸ்டார்ட் கொடுக்கணும். DHCPD ஓகே இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் நெட்வொர்க். IPA. ஸோ நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைலில் அந்த 2 இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் மட்டும் அந்த டிஎன்எஸ்க்கும்
கேட்வே சப்நெட் மட்டும் கன்ஃபர் பண்ணாலே போதும், கிளைண்ட் நோடில் அசைன் ஆயிரும். இப்போ நம்மள்ட்ட வந்து 2 ஈத்தர்நெட் கார்டு இருக்குது, ENS33 இருக்குது, ENS34 இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் DHCP மூலமாக அசைன் பண்ணிக்கோம், 2 ஈத்தர்நெட் கார்டுக்கும் கொடுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கேன்சல் கொடுக்குறேன், அதுமாரி கால்குலேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இந்த கேஸில் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அதுமாரி இந்த 2 ஆப்ஷனையும் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ மேலே உள்ளதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்நெட் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து 19 சீரீஸில் சப்நெட் இருக்குது, 19. அதோடைய டிஃபால்ட் கேட்வே பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டிஎன்எஸ் சர்வர் கொடுக்கணும். டிஎன்எஸ் சர்வர் பார்த்திங்கன்னா 19 கொடுக்குறேன். அப்புறம் ரேஞ்ச் என்ன ரேஞ்சிலேருந்து வேணும்னு கேட்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 19 இதை வந்து 201லேருந்து கூட கொடுக்கலாம், இருந்தாலும் கொடுத்துக்கலாம் 201. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 250 இந்த இடத்துல 19 சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரேஞ்ச் நம்ம என்ன ரேஞ்ச் கொடுக்குறோமோ அதுக்குள்ளே தான் கிளைண்ட் நோடுக்கு வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். systemctl restart DHCPD. இப்போ கிளைண்ட் நோடில் போகிறேன். vi/etc sysconfig network -script if cfg -ens33. இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து DHCP சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டேன். அதே மாதிரி பூட் ப்ரோட்டோக்காலை வந்து DHCP மாற்றிட்டேன். அதே மாதிரி ஆன்பூட் எஸ் தான், ஐபி அட்ரஸ் இமெயில் தேவையில்லை, சப்நெட் தேவையில்லை, கேட்வே தேவையில்லை. இப்போது சேவ் பண்ணிட்டேன். systemctl restart network. ஓகே, இப்போ வந்து நம்ம லாக் ஃபைலை செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 192.168.19.21க்கு வந்து அக்னாலேஜ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அது வந்து டிஸ்கவர் வந்துருக்குது, அப்புறம் ஆஃபர் கொடுத்துருக்குது, அப்புறம் ரெக்யூஸ்ட் வந்துருக்குது, அப்புறம் அக்னாலேஜ் பண்ணிவிட்டு. இப்போது ஏன் நமக்கு வந்து இந்த செஷன் என்ன கேட்டுனா, நம்ம லாகின் பண்ண ஐபி அட்ரஸ் பாருங்கள், டூப்ளிகேட் செக்ஷன் எடுக்கிறோம் 192.168.19.71. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் இல்லை, நமக்கு வந்து DHCP வந்து ஐபி வந்து அசைன் பண்ணியிருக்குது. அதனால் இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு செஷன் எடுக்கிறேன். நியூ 192.168.19.201. இப்போ எஸ் கொடுத்துட்டு இப்போது ரூட் யூஸராக லாகின் பண்ணுறேன். ஓகே, லாகின் ஆகிட்டு ஐபி ஸ்பேஸ் ஏ கொடுத்து பாருங்கள். 192.168.19.201 அப்புறம் 192.168.37.101. இப்போ 2 ஐபி அட்ரஸ் வந்து DHCP சர்வர் வந்து DHCP கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அதாவது நோடு 1க்கு வந்து அசைன் பண்ணியிருக்கு. இப்போது இதை சர்வரில் ஒரு ஆப்ஷன் மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். எங்கன்னா பார்த்தீங்கன்னா cat/var lib அடுத்து DHCPD.lease ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் நம்மளுடைய கிளைண்ட் நோடுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லீஸ் பார்த்தீங்கன்னா 192.168.19.201 எதுக்கு பார்த்தீங்கன்னா நோடு 1க்கு கொடுத்துருக்குது. அதே மாதிரி 37.101 நோடு 1க்கு கொடுத்துருக்கு, அதோடைய மேக் அட்ரஸ் இதுதான். அதே மாதிரி 101 ஐசன்மனுடைய மேக் அட்ரஸ் இதுதான், அதாவது 37 சீரீஸில் இருக்குது. இப்போ இதில் டேட்டு பார்த்தீங்கன்னா 15:59 இருக்கும். இப்போ நம்ம சிஸ்டம் டேட்டை பாருங்கள், 21 October 12:01 இருக்குது EDT டைம். இப்போது DHCP சர்வர் வந்து எப்போவுமே UTC டைம் தான் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட் -u கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் வரும் UTC டைம் 16:01. இங்கே பார்த்தீங்கன்னா 15:59க்கு அசைன் பண்ணியிருக்குது. நம்ம வந்து இந்த ஃபைலில் போய் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். /var lib DHCPD/DHCPD.lease இந்த லைனில். இதில் வந்து இன்னொரு ஒன்றும் உண்டு, ஒரு டில்டு சிம்பல் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலில் டெம்பரவரியாக இருக்கும், ஒன் சேவ் ஆகிடுனா நம்மளுடைய இந்த ஃபைலில் சேவ் ஆயிரும். பாருங்கள், LS-L ஸ்டார் கொடுக்குறேன்.
ஸோ 2 ஃபைல் இருக்கும். ஒன்று வந்து டெம்பரவரி ஃபைல், இது வந்து பெர்மனன்ட் ஃபைல். டெம்பரவரியாக இதில் லோட் ஆகும், அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக இதில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போது கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். இப்போ நம்மள்ட்ட 2 ஈத்தர்நெட் கார்டு இருக்குன்னு சொன்னோம். ரெண்டுக்குமே வந்து டிஹெச்சிபியை ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம அந்த இடத்துல ENS33க்கும் ENS34க்கும் ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம் தான் அசைன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, vi/etc dhcp/dhcpd.conf இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஈத்தர்நெட் கார்டுக்கு பெர்மனெண்ட் ஐபி நம்ம செட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐபி அட்ரஸ் செட் பண்ணிட்டு இருந்தோம். சிஸ்டமாக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுவோம் அந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது கிளைண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துச்சுன்னா. இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சர்வருக்கு இந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, திரும்பி பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் அந்த நோட் நேம் கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில். இதில் ஹார்ட்வேர் ஈத்தர்நெட் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம ஈத்தர்நெட் கார்டோடைய ஹார்ட்வேர் டீட்டெயிலை கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து எதுக்கு கொடுக்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா ENS33 கொடுக்க போகிறோம். ENS33யோடைய ஈத்தர்நெட் கார்டோடைய மேக் அட்ரஸ் இதுதான். இதை காப்பி பண்ணிக்கோங்க, உங்களுடைய டிஹெச்சிபி சர்வரில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போது கண்டிப்பாக செமிகோலன் கொடுக்கணும், கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். இப்போ இதுக்கு வந்து என்ன சீரீஸில் ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் 19 அப்புறம் 15 கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். systemctl restart dhcpd. இப்போ திரும்பி நான் கிளைண்ட் மிஷின் போகிறேன். systemctl restart நெட்வொர்க் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம லாக் ஃபைலை செக் பண்ணி பார்க்கலாம். அசைன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி வந்துருக்குது, டிஹெச்சிபி வந்துருக்குது. நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆஃபர் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துருக்குது. அப்புறம் ரெக்யூஸ்ட் பண்ணி அப்புறம் அக்னாலேஜ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டூப்ளிகேட் செஷன் எடுக்கணும், ஏன்னா இந்த செஷன் வராது. எதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 200 ஐபியில் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம், அதாவது 201ல். அதனால் நியூ செஷன் ஓப்பன் பண்ணுறேன். 192.168.19.50. ஓகே, லாகின் பண்ணிட்டோம். ஐபி ஸ்பேஸ் ஏ கொடுங்க. பார்த்தீங்கன்னா 192.168.19.50. இப்போ அதே மாதிரி ENS34க்கும் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் செட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். இங்கே கேன்சல் கொடுக்குறேன். இதை ஹோஸ்ட்டை காப்பி பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்மள்ட்ட 2 ஈத்தர்நெட் கார்டு இருக்கிறனால நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி நோடு 1.0ன்னு வைக்கிறேன். அதேமாதிரி நோடு 1.1ன்னு வைக்கிறேன். அப்புறம் அந்த ENS34க்குள்ளே மேக் அட்ரஸை இதில் அடிக்கணும். அதுமாதிரி ஃபிக்ஸ்டு ஐபி அட்ரஸில் நம்ம 37 சீரீஸ்னால 37 சீரீஸ் ஐபி கொடுக்குறேன். நான் இதை வந்து 15 வச்சுக்கிறேன். இல்லை என்ன ஐபி அட்ரஸ்னால் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் 75 வேணும்னாலும் 75 கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிக்கலாம். systemctl restart dhcpd. இப்போது திரும்பி இங்கே நெட்வொர்க் கார்டை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம். systemctl restart network. ஓகே, இப்போ ஐபி ஸ்பேஸ் ஏ கொடுத்து பாருங்கள். நமக்கு அசைன் பண்ண ஐபி அட்ரஸ் வந்துட்டு 192.168.37.75. நம்ம இப்படி தான் கிளைண்ட் மிஷினுக்கு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த மிஷினை ரீபூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரீபூட் பண்ணாலும் அதே ஐபி அட்ரஸ் திரும்பி வரும். ரீபூட் பண்ணியிருக்கேன். இங்கே லாக் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மிஷின் ரீபூட் ஆகி வரும்போது திரும்பி அதே மாதிரி டிஸ்கவர் பண்ணும், ஆஃபர் பண்ணும், ரெக்யூஸ்ட் கொடுக்கும், அக்னாலேஜ் பண்ணும். பார்த்தீங்கன்னா 12:13க்கு ஒரு ரெக்யூஸ்ட் வந்துருக்குது. 19:15. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணியிருக்குது. இப்போ நம்ம திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரூட்குள்ளே பாஸ்வேர்ட். ஓகே, லாகின் ஆகிட்டு ஐபி ஸ்பேஸ் ஏ
இப்போ பாருங்கள் நம்ம அசைன்மெண்ட் ஐபி அட்ரஸ் அப்படியே வந்துட்டு நம்ம ரீபூட் பண்ணாலும். இப்போ டிஹெச்சிபிக்குள்ளே போர்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 67 வந்து சர்வர் போர்ட்டு, 68 வந்து கிளைண்ட் போர்ட்டு. இப்போ பாருங்கள் netstat -AUNPL பார்த்தீங்கன்னா 67 பார்த்துட்டிங்கன்னா டிஹெச்சிபிடி அதாவது சர்வீஸ் அதாவது டீமன்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணியிருக்குது. அதுமாதிரி இப்போ கிளைண்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். netstat -AUNPL பார்த்தீங்கன்னா 68 பாருங்கள் டிஹெச் கிளைண்ட் அதாவது டிஹெச்சிபி கிளைண்ட்டுக்கு வந்து 68 போர்ட் வந்து அசைன் பண்ணியிருக்கும் யூடிபி போர்ட்டு. இப்போ ARP-A நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 192.168.19.50 பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் மேக் அட்ரஸ்க்கு அசைன் பண்ணியிருக்குது ENS33. அதே மாதிரி 192.168.37.75 பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் மேக் அட்ரஸ்க்கு எந்த ஐபி அட்ரஸ் மூலமாக பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா ENS34 ஈத்தர்நெட் மூலமாக பண்ணியிருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கூட்டி நடந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இது இன்கம்ப்ளீட் ஆன் ENS34, இது வந்து 33. ஸோ ARP-A பார்த்துக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் மேன் பேஜ்குள்ளே கொடுத்து பார்த்துக்கலாம். ARP அதே மாதிரி மேன் DHCPD இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்த்து வந்து ஒரு பேசிக் டிஃபால்ட் லெவல் பார்த்தோம். அதே மாதிரி டிஎன்எஸ் வந்து நம்ம IP6க்கும் ஒர்க் ஆகும். இப்போ cat/etc dhcp dhcpd.conf பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 சப்நெட் கிரியேட் பண்ணிக்கோ. ஒரு சப்நெட் பார்த்தீங்கன்னா 192.168.19.series இருக்குது, ஒன்று வந்து 37.series இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் பெர்மனெண்ட்டாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அதே சர்வரில் 2 ஈத்தர்நெட் கார்டுக்கு 2 ஈத்தர்நெட் கார்டுக்கு எப்படி செட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ லினக்ஸில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து விண்டோஸில் எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து விண்டோஸ் மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின். tail-var log message இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டே வந்திருக்குது ENS34க்கு DHCP request 192.168.37.101. ஓகே, நம்ம விண்டோஸில் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். விண்டோஸ் ஓகே, லாகின் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீன் வந்துட்டு பாஸ்வேர்ட் அடித்து என்ட்ரி பண்ணுறேன். விண்டோஸ் R அமுக்குங்க. CMDன்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே அமுக்குங்க. அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இதை ipconfig இதுதான் விண்டோஸ்குள்ள கமாண்டு. ஓகே, இப்போ அது ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணிருக்கு 192.168.37.102 நம்ம டிஹெச்சிபி சர்வர்லேருந்து அசைன் பண்ணியிருக்குது. நம்ம சர்வரில் செக் பண்ணி பார்க்கலாம். cat/var lib dhcpd.lease பார்த்துட்டிங்கன்னா lease 192.168.37.102 எதுக்குன்னா டெஸ்க்டாப் ஐஃபன் இதுதான் நம்மளுடைய ஹோஸ்ட் நேம், விண்டோஸோடைய ஹோஸ்ட் நேம். இப்போ இதை vi/etc dhcpd.conf இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 192.168.37.101 வச்சுருக்கோம். இதை நான் இப்போ மாற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், என்ன சீரியஸில் மாற்ற போகிறேன்னா அதே 200 சீரீஸ்லேயே வைக்க போகிறேன். 201 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 250.
சேவ் பண்ணுறேன். systemctl restart dhcpd tailif f/var log messages ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது விண்டோஸில் லாகின் பண்ணுறேன். கேட்குங்க, do you want to allow your PC to discovery by other PC and discovery on this machine கேட்டுக்குது. நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல செக் பண்ணலாம். இப்போ ipconfig இந்த கமாண்ட் அடிங்க. 192.160.37.102 தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஐபியை எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அது ipconfig/release அடிக்கணும். அதாவது ரிலீஸ்னா இந்த 102 ஐபி அட்ரஸை ரிலீஸ் பண்ணிடும். இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ipconfig கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் எதுவும் அசைன் ஆகலை. /ipconfig/renew இந்த கமாண்ட் அடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஐபி அட்ரஸ் வந்து ரினியூ ஆயிரும். இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஒரு டிஸ்கவரி வந்திருக்குது நமக்கு. அதுக்கு நம்ம என்ன ஐபி அட்ரஸ் ஆஃபர் கொடுத்துருக்கோம் பார்த்தோம்னா 192.160.37.201. இதுக்கு முன்னாடி வந்து 101 இருந்துச்சு. நம்ம 101 சீரிஸ்லேருந்து 201 மாற்றிட்டோம். இப்போது அந்த அக்னாலேஜ் பண்ணிவிட்டு டிஹெச்பி சர்வர் இந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஹார்ட்வேர் மேக் அட்ரஸ்க்கு அசைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வரில் செக் பண்ணி பார்க்கலாம். இது கிளைண்ட் நோடில் செக் பண்ணி பார்க்கலாம். ipconfig (192.160.37.201). இப்போ நமக்கு வந்து விண்டோஸில் எப்படி ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறது பார்த்தோம். இப்போ அதே மாதிரி விண்டோஸில் பெர்மனெண்ட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம விண்டோஸ்குள்ளே மேக் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் அதோடைய மேக் அட்ரஸ். இதை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். HSN நான் வச்சுக்கிறேன். இதோடைய ஃபிக்ஸ்டு ஐபி அட்ரஸ் பார்த்துட்டிங்கன்னா 15 வைக்கலாம். இதை காப்பி பண்ணிக்கலாம். vi/etc/dhcpd.conf ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். Shift G அமைக்கிட்டேன். திரும்பி இந்த காப்பி பண்ணதை இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மேக் அட்ரஸுக்கு இந்த ஐபி அட்ரஸ் அசைன்மெண்ட் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ சேவ் பண்ணிட்டேன். systemctl restart dhcpd ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி விண்டோஸில் போகிறோம். ifconfig இந்த அடிங்க. இன்னும் ஐபி அட்ரஸ் பழசு தான் இருக்குது. இப்போ நம்ம ஐபி அட்ரஸை ரிலீஸ் பண்ணணும். அல்லது நீங்கள் ரீபூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நியூ ஐபி அட்ரஸ் வந்துடும். இது நீங்கள் ரீபூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ipconfig/release இந்த கமாண்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஐபி அட்ரஸை ரிலீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் ரினியூ பண்ணிக்கணும். இப்போது ரினியூ அப்படி கொடுங்க. இப்போ நியூ ஐபி அட்ரஸ் நமக்கு அசைன் ஆகிருக்கும். இப்போ நம்ம சர்வரில் செக் பண்ணலாம்னாலும் லாக் ஃபைலில் செக் பண்ணி பாருங்கள். 192 பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு, ரெக்யூஸ்ட் கொடுத்து வந்துட்டு 150 வந்து அசைன் பண்ணிட்டோம். ipconfig பார்த்தீங்கன்னா 192.160.37.50 நம்ம வந்து விண்டோஸ்க்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம். இது வந்து பெர்மனெண்ட். இப்போ நான் ரீபூட் பண்ணாலும் எனக்கு இதே ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ நான் இதை ரீபூட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணிட்டு DHCP request and acknowledged விண்டோஸ்க்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். பாஸ்வேர்ட் அடித்து என்ட்ரு பண்ணுறேன். சரி, விண்டோஸ் ஆரம்பிங்க. ஓகே அமைக்கிறேன். கமாண்ட் CMDன்னு அடிச்சு ஓகே மேக்ஸிமைஸ் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ipconfig இந்த கமாண்ட் அடிங்க.
ஓகே 192.160.37.50 நம்ம அசைன் பண்ண ஐபி அட்ரஸ் வந்துட்டு விண்டோஸில் இன்னொரு ஆப்ஷன் உண்டு ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ஆல். இந்த கமாண்ட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வரும் உங்களுக்கு. ஹோஸ்ட் நேம், அதுக்கப்புறம் அதோடைய ஈத்தர்நெட் கார்டு டைப்பு, அதோடைய மேக் அட்ரஸ், டிஹெச்சிபி எனபிள்டிஎஸ், ஆட்டோ கான்ஃபிகரேஷன் எனபிள்டிஎஸ், இது வந்து IP6க்குள்ள ஐபி அட்ரஸ், இது வந்து IP4க்குள்ள ஐபி அட்ரஸ், அதோடைய மேக் அட்ரஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லீவ்ஸ் ஆப்டைன் பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் இருக்குது. அதே மாதிரி லீஸ் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டைம் இருக்குது. ஏன்னா நம்ம செட் பண்ணது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைம் வந்து 600 செகண்ட் கொடுத்துருந்தோம், அதனால் இங்கே வந்து 10 மினிட்ஸ் காட்டுது. அதுக்கப்புறம் டிஃபால்ட் கேட்வே இதுதான். அதுக்கப்புறம் டிஹெச்சிபி அதோடைய சர்வருடைய ஐபி அட்ரஸ், அப்புறம் டிஎன்எஸ் சர்வருடைய ஐபி அட்ரஸ் இருக்கும். 192.168.37. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதாவது ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வரும். அதுமாரி நீங்கள் ஒரு இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐபி ஸ்லாஷ் ரிலீஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஐபி ரிலீஸ் ஆயிரும். அதேமாதிரி ரினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐபி ஸ்லாஷ் ரினியூ டைப் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா ரினியூ ஆயிரும்.